உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டார். He commanded the clouds from above. வானத்தின் கதவுகளை திறந்தார். He opened the doors of heaven. ஆகவேதான் மன்னா வந்தது. So the manna came. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணினார். So he rained down manna upon them to eat. வனாந்தரத்துல பாருங்க, யாராவது அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்களா என்ன? Did someone cook for them? இல்லை. No. ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தார். He opened the doors of heaven. அங்கிருந்து மன்னாவை ஆண்டவர் அனுப்பினார். He rained down manna from there. மேல இருந்து ஆகாரம் வந்து கொண்டே இருந்தது. Manna was coming from above. அனுதினமும் every day. வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். And had given them of corn of heaven. 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். Man did eat angels' food, he sent them meat to the full. அவர் தூதர்களின் அப்பத்தை மனுஷர்களுக்கு கொடுத்தார். Man did eat angels' food. அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாக அனுப்பினார் என்றால் நல்ல திருப்தி ஆகிற வரைக்கும் அவங்க சாப்பிட்டாங்க. So they ate to their full. God satisfied them to the fullest. போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு, அவர்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு ஆண்டவர் போஷித்தார். To their level of satisfaction God provided them. இன்றைக்கு ஆண்டவர் மாறவில்லை. Today God has not changed. நீங்கள் போதும் என்று சொல்லும் அளவுக்குமாக ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறக்குகிறதான தேவன். Till you say you are satisfied, the Lord shall open the doors of the heaven for you. அந்த அளவுக்குமாக தேவன் உங்களை நேசிக்கிறார். Till to that level God loves you. ஆண்டவருடைய அன்பை நம்ம விவரிப்பதற்கு வார்த்தைகள் போதாது. Words are not enough to describe the love of God for us. ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் இல்லாத அந்த மிகப்பெரிய அன்பு. The love which has no length, breadth, height or any measurement can't be able to measure him. இப்படிப்பட்டதான அன்பினாலே தேவன் அந்த ஜனங்களை நடத்தினார். To that level God has led his people. தன்னுடைய வல்லமையை அவர்களுக்கு காட்டினார். He showed his power to them. ஆனாலும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? But how did they behave? அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? How did they behave? வசனம் சொல்லுது, 32வது வசனம், இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். For all this they sinned still and believed not for his wondrous works. இவையெல்லாம் நடந்தும், even after all of this, இதெல்லாம் இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நடந்தது, such wonderful works took place, ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? நம்பவில்லை. yet they did not believe. அவர்கள் செய்த பெரிய பாவம் என்ன? What is the biggest sin they committed? நம்பவில்லை. They did not believe. தேவனை நம்பவில்லை. They did not believe. நம்ம எல்லாம் வாயை திறந்து சொல்லுமா, அவர்கள் நம்பவில்லை. Let's all say they did not தேவனை believe. நம்பாமல் இருப்பதுதான் பாவம். Not believing God is a sin. தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் இருப்பது பாவம். Not believing the word of God is a sin. தேவனுடைய வார்த்தை, தேவனை அவர்கள் நம்பவில்லை. They did not believe God. அவர்கள் பின்னும் பாவம் செய்தார்கள். They sinned still. ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். Therefore their days did he consume in vanity and their years in trouble. இதுல இங்க ஒரு கேள்வி என்னவென்றால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதின் மூலமாக, இல்லாவிட்டால் தேவனை கோபப்படுத்துகிறதினால் வருகிறதான விளைவுகள் என்ன, இல்லாவிட்டால் இழந்து போகிற ஆசீர்வாதங்கள் என்ன? So the question is, what are the consequences, or what do you lose, what blessings or goodness you lose by tempting God and disobeying God? ஏன்னா இன்றைக்கு நம்முடைய வேத பாட வகுப்பின் பகுதி அதுதான். Because this is the topic of our message today. தேவனை கோபப்படுத்துகிறதினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன? What are the consequences of provoking or tempting God? அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். Their days did he consume in vanity and their years in trouble. நாட்கள், அவர்களுடைய வாழ்க்கை நாட்கள் வீணாய் போய்விட்டது. Their days went in vain. அவர்கள் வருஷங்கள் பயங்கரமாய் கழிந்தது. பயங்கரம் என்று சொல்வது பயத்தோடு கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டு வாழும்படிக்கு அவர்களுடைய நாட்கள் கழிந்தது. Their years in trouble, which means they dwelt with fear in their life. ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன? But what was the plan of God? யோபு 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். Job 36 verse 11. அவர்கள் அடங்கி கர்த்தரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். If they obey and serve God, they shall spend their days in prosperity and their years in pleasure. இதுதான் தேவனுடைய திட்டம். This is the plan of God. இங்கேயும் பார்க்கிறோம், இரண்டு வசனத்திலே நாட்கள் போடப்பட்டிருக்கிறது, இரண்டு வசனத்திலே வருஷங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. In both the verses we see time and years mentioned. நாட்கள், வருஷங்கள். Days and years. Days and years. வருஷங்கள், நாட்கள். Days and years. நாட்கள். இந்த கூட்டம் பாருங்க, ஒரு வகையாக இவர்கள் நாட்களை கழித்தார்கள். This group of people spend their life in a certain way. ஆனா உண்மையான தேவனுடைய திட்டம் என்ன? But what was the plan of God? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் அவருடைய திட்டம் என்ன? What is the plan of God for you? உங்களுடைய நாட்களை நீங்கள்
செல்வ வாழ்வாகவும் உங்களுடைய நாட்களை நன்மையாகவும் நீங்கள் கழிப்பதுதான் தேவ திட்டம். That you may have prosperity and pleasures in all your lives and days. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. இதுதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதான திட்டம். This is the plan God has for you. நாட்களை நன்மையாகவும் That your days may be in prosperity. உங்களுடைய வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்கும்படியாக That your years may be in pleasures.